ஹாய். நம்மள இப்ப நெறைய பேத்துக்கு ஒரு காமனா ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னு தெரியுமா? எனக்கு எது சாப்பிட்டாலும் மேல மேல வருது. வயிறு உப்புன மாரியே இருக்கு. கேஸ் போய்க்கிட்டே இருக்கு. இப்படியே இருக்கு. ஆனா எனக்கு நார்மலாவே என்னால இருக்க முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் பண்ணணும். என்னன்னு தெரியுமா? ஒரு 5 விஷயம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல நியூட்ரிஷன்ஸ் மாதிரி தான பேஜ ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோவ லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஃபர்ஸ்ட் திங், நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. இன்கேஸ் உங்க கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா, ட்ரெடிஷனலா எப்பவுமே போற டாக்டர் கிட்டயோ இல்ல போய் போய் மருந்து சாப்பிடுறது இது முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுக்கு நீங்க இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்லயே வந்து இந்த 4 விஷயம் உங்க ஃபுட்ல ஃப்ரீக்வென்ட்டா சேர்த்துட்டு வாங்க. என்னென்ன? சீரகம், சோம்பு, அ இஞ்சி, பூண்டு. அந்த 4 பொருளையும் உங்களோட ஃபுட்ல ஜாஸ்தியாவே சேருங்க. உங்களுக்கு இது சீக்கிரமாவே சரி பண்ண உங்களுக்கு வாய்ப்பு நெறையா இருக்கு. அண்ட் செகண்ட் திங், நீங்க உங்களோட ஜங்க் ஃபுட் அதாவது வெளிய சாப்பிடுற ஃபுட்ட வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவீங்க. அது ஸ்டாப் பண்ணி ஒரு 1 வீக் பாருங்க. உங்களுக்கு செம்ம டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே. அண்ட் தேர்ட் திங், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய வந்து ஆயிலி ஃபுட்ஸ் எடுக்காம அத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, வீட்ல சமைக்கிற ஃபுட்ட நீங்க எடுத்து பாருங்க. ஃபோர்த் திங், நீங்க யூஸ் பண்ற ஆயில்ஸ்ல ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டா கட் பண்ணிட்டு கோகனட் ஆயில், கீ, ஆலிவ் ஆயில் இத வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களோட குட் கொலஸ்ட்ரால் லெவல் அதாவது நல்ல கொழுப்பான லெவல் வந்து இன்கிரீஸ் ஆகும். கெட்ட கொழுப்பான லெவல் கம்மியாகும். 5வது என்ன? நெறைய எப்பவும் போல தண்ணி குடிங்க.